எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிபிரசாத். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன். 22ல் பாஸ்ட் அவுட் ஆனேன். முடித்த உடனே டேரெக்டாக அகாடமி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே முடித்த உடனே லைஃப் மேலே ஒரு பயம் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே பயத்துலேயே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ண இடம் தான் சுரேஷ் அகாடமி. பேங்கிங் தான் ஃபஸ்ட்டு ஏஎஃப்ஓன்னு வந்தேன். அப்புறம் பேங்கிங் ஃபீல்ட் புரிஞ்சு பேங்கிங் வந்துட்டேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் எல்லா ஃபிலிம்ஸுமே எழுதுவேன். ஆர்ஆர்பி பிஓலேருந்து எஸ்பிபிஓ வரைக்கும் எல்லாமே எழுதுனேன். எந்த ஃபிலிம்ஸுமே கிளியர் ஆகலை. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், டிப்ரெஷனாகவும் இருந்துச்சு. ஆனாலும் விடலை. போன ஜான்லேருந்து திரும்ப ஆரம்பித்து அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தேன். ரெகுலராக கிளாஸ் வரணும், டிசிப்ளினாக இருக்கணும், பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டெய்லியும் கிளாஸுக்கு வருவோம், எல்லாரையும் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம காம்படிஷன் இருக்கும், இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு நமக்கு புரியும். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே வேறு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அதே நம்மளை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும் மோட்டிவேட் பண்ணி. அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த வருஷம் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். எல்லா ஃபிலிம்ஸும் கிளியர் ஆச்சு, எல்லா மெயின்ஸும் போனேன். நான் ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி பிஓ தான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்போ அது கிடைக்கல. அது ஐபிஎஸ் பிஓ, சரி அது நம்ம நல்லா பண்ணணும் போனேன். அது என்னால் அந்த எக்ஸாம் சரியாக பண்ண முடியல. சரி கடைசி சான்ஸ், இதை விட்டால் அவ்வளோதான் அப்படின்னு பண்ணது தான் எஸ்பிஐ பிஓ. இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வெற்றியில் நிறையா பேருக்கு பங்கு இருக்குது. கஷ்டப்பட்டு படிக்க வச்ச எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, கந்தசாமி, சந்திரா, அவங்க இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. அப்புறம் எப்போவுமே கைடன்ஸ் கொடுத்த சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் வீட்டோட ஃபஸ்ட் கிராஜுவேட்னா, உன்னால் முடியும், நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் என்னை அனுப்பி வச்சாங்க இங்கே. அவங்க நினச்சதை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் பெருமை தெரிய கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் படிங்க, உங்களாலேயும் முடியும். நான் ஹெல்த் ஹஸ்பண்ட் சொல்கிறேன், யூனிக்காக இருங்க. நீங்கள் யூனிக்னஸை யாருக்காகவும் விட்டுறாதீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணி டிப்ரெஷன் ஆனீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வேலையை கரெக்டாக பாருங்கள், அதுக்கான செயலை செய்யுங்க. நிச்சயமாக உங்களாலேயும் முடியும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.